மாவே வந்து அரபு கத்துக்கிட்டதுனால அவங்களுக்கு ட்ரேட் பண்றது யூஎஸ் மார்க்கெட்ஸ்ல. ஆனா அந்த மார்க்கெட்டை வந்து எப்பவுமே ஏற்ற இறக்கங்கள்லாம் வந்து அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ், அதாவது நியூஸா வர்றதை வந்து நம்ம உடனே ரியாக்ட் பண்ணணும். அப்பதான் வந்து ப்ராஃபிட்டபிளா பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நியூஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல இருந்து நிறைய போறதுக்குள்ள மார்க்கெட் ரியாக்ட் பண்ணி முடிச்சிடும். அதனால நிறைய வந்து லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால ஸோ எனக்கு அதை கொஞ்சம் சீக்கிரமா அரபு கற்றுக்கிட்டதுனால வர நியூஸ் வந்து அவங்களுக்கு இமீடியட்டாக உடனே ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். அது இல்லாமல் எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், மார்க்கெட்டில் இந்த மாதிரி நியூஸ் வந்துச்சுன்னா அப்படி ஏறும் இறங்கும் அப்படின்ற லேர்னிங் தான். அதை வச்சு சொல்லும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அந்த சேர்மன் கிட்டேயே கொஞ்சம் க்ளோஸாக போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ எனக்கு நல்ல க்ரோத் கிடைச்சிது ஒரு ஷார்ட் பீரியடில், ஒரு 1 இயர் 1.5 இயரில். ஒரு 3rd இயர்லாம் எனக்கு வந்து டோட்டலாக ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணிட்டாங்க. $10 million அலோகேட் பண்ணிட்டு அதை டோட்டலாக என்னோட இதில் விட்டாங்க. நான் போர்ட்ஃபோலியோ மாதிரி நானே ஃபண்ட் மேனேஜராக இருந்து மேனேஜ் பண்ணேன். அதனால் பெரிய க்ரோத்